ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜோதி தீனா சேனலுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கு உஷாராணியின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கிரிப்டோவில் சேஃபால் வேலட் அப்படிங்கிற ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதனோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்ல போகிறேன். கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே ஸ்டோர் நம்ம எப்போது மொபைலில் எப்படி ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எதுக்கு வருவோம், சேஃபால் ப்ளே ஸ்டோருக்கு வருவோம். ப்ளே ஸ்டோரில் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்ச் அப்படிங்கிற பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சேஃபால் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணுறோம். இந்த சேஃபால் அப்படின்னு டைப் பண்ணதையும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் காட்டுது இல்லைங்களா, சேஃபால் கிரிப்டோ வேலட் பிடிசி இருக்குங்களா. ஸோ அதை கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைலில் சேஃபால் வேலட் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. எல்லோரும் ட்ரஸ்ட் வேலட் இதுக்கு முன்னாடி வச்சுருப்போம். பட் இது ஒரு சம் பர்பஸ்க்காக இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்கிறபடியாக சேஃபால் வேலட்டை நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சேஃபால் வேலட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதனோட கீஸ் எல்லாம் அதனோட பாஸ்வேர்டெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நோட்டும் பேனா இந்த ரெண்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. அது ஏன்னா நம்மளோட அந்த 12 வேர்டு தான் எத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும், எத்தனை லட்சம் ரூபாய் இருந்தாலும், எத்தனை 1000 ரூபாய் இருந்தாலும் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய அந்த 12 கீவேர்டு. சரிங்களா. அதுதான் நம்மளோட பாஸ்வேர்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளோட சேஃபால் வேலட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். அந்த வெல் செக்யூரிட்டி என்னங்கிறது என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதனோட பர்பஸ் என்னங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆல்ரெடி ட்ரஸ்ட் வாலெட் அப்படிங்கிறது ஃபுல்லாக எப்படி கிரிப்டோ பேஸ்டு இருக்கிற எல்லா லிஸ்ட் அவுட் ஆகுமோ, காயின்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகுமோ அதே மாதிரி தான் சேஃபால் வேலட்லேயும் லிஸ்ட் அவுட் ஆகுங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆஸ் இட் இஸ் நம்ம ஆப்புக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்ம ஆக்டிவ் பண்ணால் மட்டும்தான் உள்ளே போகும். கீழே பாருங்கள், குட்டியூண்டு ரவுண்டு ஆப்ஷன் பட்டன் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம டச் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறது எனேபிளாக தெரியும். திருப்பி நான் பண்ணுறேன் பாருங்கள். ரிமூவ் பண்ணிட்டேன். கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகாது, நம்ம டச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகேங்களா. அப்போ கீழே இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்ம எனேபிள் அதை ஒரு டச் மட்டும் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் பட்டனில் டிக் மார்க் மாதிரி வந்துடும். கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறது எனேபிள் ஆகிடும். சரிங்களா. இப்போ கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத டச் பண்ணதையும் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து கிரியேட் செக்யூரிட்டி பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் ஃபோனுக்கு கொடுக்குற பாஸ்வேர்டு அந்த மாதிரி ஒரு 6 டிஜிட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 2 டைம் கன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா. அது கரெக்டாக என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த 6 டிஜிட் நான் பாஸ்வேர்டு கொடுத்ததையும் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் நவ் ரெடி டு ஸ்டார்ட் தி சேஃபால் ஜேர்னி. ஸோ இப்போ சேஃபால் ஜேர்னியில் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு இன்டிமேஷனாக கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சேஃபால் அதில் வந்து பாஸ்வேர்டோ பின்கோடோ எதையும் ஸ்டோர் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறதையும் அது ஏன்னா அது தேர்ட் பார்ட்டிக்கு ஷோ ஆகும் அப்படிங்கிறபடியாக அதை நான் டிஸ்பிளே பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கேர்ஃபுல்லாக அந்த பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சரிங்களா. ஓகே, ஸ்டார்ட் சேஃபால் ஜேர்னிங்கிறது கீழே பாருங்கள் இருக்குது இல்லைங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வேலட், ரெண்டாவது ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் வேலட். இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அத்தனையும் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் வேலட்டே நம்மளுக்கு இருந்தால் போதுமானது. அதில் 2 ஆப்ஷன் கீழே, அதுலேயே கீழே ஒரு லைன் இருக்குது சாஃப்ட்வேர் வேலட்டு கீழே கிரியேட் ஆர் இம்போர்ட் ஏ சாஃப்ட்வேர் வேலட்டுன்னு இருக்குது. கிரியேட் அப்படின்னா என்னென்னா புதுசாக உள்ளே வந்தாலும் க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வரோம், அதுக்கும் சாஃப்ட்வேர் வேலட்டுக்கு தான் வரப்போகிறோம். இம்போர்ட் அப்படின்னா ஏற்கனவே ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ஒரு சம் ரீசன்னால் மொபைல் ஃபால்ட்டோ ஹேங் ஆகிடுச்சு, நான் திருப்பி சேஃபால் வேலட்டை இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா அப்போது வந்து ஏற்கனவே இருந்த 12 கீவேர்டை போட்டு கொடுக்குறதா வந்து இம்போர்ட். சரிங்களா. 2 ஆப்ஷனுக்கும் நம்ம இதுக்குள்ளே தான் வரணும்.
சாஃப்ட்வேர் வேலெட்குள்ளே தான் வரணும். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறபடியாக நான் சாஃப்ட்வேர் வேலெட்டையே டச் பண்ணுறேன். இந்த சாஃப்ட்வேர் வேலெட்டை டச் பண்ணதையும் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட் மேலே இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட். ஸோ க்ரியேட் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ புதுசாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் என்ன நேம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் க்ரியேட் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்டர் எ நேம் அப்படின்னு சொல்லி காட்டுது. நான் என்னோடய நேமை என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அழகாக உங்களோட நேமை என்ட்ரு பண்ணிக்கிங்க, சரிங்களா? ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 20 கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்னோடய நேமை நான் உஷாராணி கேன்னு கொடுத்துட்டேன். 2 ஆப்ஷன் காட்டும், கண்டினியூ அண்ட் அட்வான்ஸ். கண்டினியூ நம்ம கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டன். கண்டினியூ கொடுத்ததுமே நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா வேலெட் க்ரியேட்டட் அப்படின்னு சொல்லி வருது, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே தான் மெயினான இடத்துக்கு வந்து நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஆப்ஷன் காட்டுது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப் டு கூகுள் ட்ரைவ், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேக்கப் டு மேனுவலி. என்னென்னா இப்போ 12 கீவேர்டு இருக்குது. நம்ம இதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன்னால் நம்மளோட வேலெட்டு ஓப்பன் ஆகலை, இல்லை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி வர்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 12 கீவேர்டை போட்டால் மட்டும்தான் நம்மளது ஓப்பன் ஆகும். அதனோட டீட்டெயில்ஸை எங்கே பேக்கப் பண்ணுறீங்கன்னு கேட்குது. நான் மேனுவலாகவே பேக்கப் பண்ணிக்கிறேன், சரிங்களா? நம்ம எல்லோரும் அதே தான் செய்யணும்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ பேக்கப் மேனுவல் 2வது ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கப் நிமோனிக் ஃப்ரேஸ், நம்ம அந்த 12 கீவேர்டு சொன்னோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த 12 கீவேர்டு தான் எந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா நிமோனிக்ஸ். ஏன்னா நிமோனிக்ஸ் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாகவே நம்மளோட சேஃபால் வேலெட்டில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, சரிங்களா? ஸோ இந்த 12 கீவேர்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எத்தனை அமௌண்ட் வந்தாலும், பல லட்சங்கள் கோடிகள் வந்தாலும் அதுக்குண்டான மதிப்பு இதை போட்டால் மட்டும்தான் அந்த கீயே ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்துக்குங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் எம்டியாக தெரியும், ஐ மீன் ஃபுல் பிளாக்காக தெரியும். ஏன்னா இது மிகப்பெரிய செக்யூரிட்டி பர்பஸ். ஸோ இந்த 12 கீவேர்டு எனக்கு மட்டும் இப்போ இங்கே ஷோவ் ஆகுது. அதுக்கு நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், சரிங்களா? இந்த நெக்ஸ்ட்டு கொடுக்குறக்கு முன்னாடி இந்த 12 வேர்டு நீங்கள் நோட் பண்ணி வைங்க. இல்லை இன்னொரு மொபைல் இருந்ததுன்னா அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இன்னொரு நோட்டில் என்ன பண்ணிடுங்க, காப்பி பண்ணிவிட்டு மொபைல் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை டெலிட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டானதாக இருக்கும். மேபி வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த 12 கீவேர்டை நீங்கள் மெமரைஸ் கூட பண்ணிக்கலாம், தப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் நம்மலாம் என்ன பண்ணுறோம், நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து ஞாபகத்தில் வச்சுருக்குறோம், ஃப்ரெண்ட்ஸோட நேமு ஞாபகத்தில் வச்சுருக்கோம், டேட் ஆஃப் பர்த்து ஃப்ரெண்ட்ஸோட டேட் ஆஃப் பர்த் ஞாபகத்தில் வச்சுருக்குறோம், நம்ம எந்த ஸ்கூலில் படித்தோம் ஞாபகத்தில் வச்சுருக்குறோம், என்ன கோர்ஸ் படித்தோம் ஞாபகத்தில் வச்சுருக்குறோம். அதே மாதிரி தான் இந்த 12 கீவேர்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் மெமரைஸ்டு கூட பண்ணிக்கலாம். மெமரைஸ்டும் பண்ணுங்கள், ஒரு 2-3 இடத்துல என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணியும் வைங்க. இது எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கே என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கப்புன்னு போட்டு கீழே வெரிஃபை யுவர் பேக்கப். ஏன்னா நம்ம பேக்கப் மேனுவலின்னு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம உள்ளே போகிறோம். 12 வேர்டு எப்படி இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எதுவுமே உங்களுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வரும்போது தான் தெரியும். வெரிஃபை யுவர் பேக்கப் அப்படின்னா கீழே வந்து 12 வார்த்தைகள் கலந்துருக்கு, மிங்கிள் ஆகி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு என்ன வேர்டு எனக்கு கீவேர்டாக செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் அதை டச் பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபஸ்ட் பாக்ஸில் போயிடும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்துட்டு அது என்ன டெக்ஸ்ட்டோ அதை நான் கொடுத்தேன் அப்படின்னா ரெண்டாவதுக்கு வந்துடும். அதே மாதிரி ஆர்டராக நம்ம என்ன பண்ணணும், அந்த வேர்ட்ஸை டச் பண்ணும்போது அந்தந்த பிளேஸில் அதுவாக என்னாகும், அழகாக அடுத்தடுத்ததில் வந்துடும். அப்படியே நான் 1 by 1 நான் என்ன பண்ணிட்டு வரேன் அப்படின்னா வேர்ட்ஸை சூஸ் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வரீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுக்கு என்ன 12 கீவேர்டு என்ன காட்டுச்சோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏன்னா ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது, கரெக்டாக தான் இருக்கும். சாரி, ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது. வேர்ட்ஸு ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஞாபகமும் வச்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் கம்பல்சரி நம்ம நோட் பண்ணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மைண்டில் வச்சுக்கோங்க.
ஓகே, நான் 12 வேர்டை கொடுத்துட்டேன். 12 வேர்டும் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை அப்படின்னு இருக்கும். நீங்கள் வெரிஃபை டச் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். ஒரு சில இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த 12 வேர்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டியுண்டை கிளியர்னு இருக்கும். அதை கிளியர் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். திருப்பி நீங்கள் ஆர்டரில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நான் இப்போது வெரிஃபைன்னு கீழே இருக்கும். நான் வெரிஃபை கொடுத்துட்டேன். வெரிஃபை கொடுத்ததையும் பாருங்கள், பேக்கப் கம்ப்ளீட்டட், யுவர் வேலட் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம டிஸ்பிளே ஆக போகுது. அதில் கீழே பாருங்கள் ஸ்டார்ட் யூஸிங் வேலட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை டச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு விண்டோ. நம்ம இதில் மேலே பாருங்கள் பேலன்ஸுன்னு சொல்லி போட்டு $0 காட்டுது. மேலே பாருங்கள் என்னோடய நேம், நான் என்ன கொடுத்தேன்னு சொல்லிட்டு வருதுங்களா? நான் உஷாராணி கேன்னு சொல்லி கொடுத்தேன். அது இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? ஓகே, டன். கீழே பாருங்கள், இப்போது நம்மளுக்கு தேவையானது 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா USDT PEP20 வேணும். ரெண்டாவது BNB PEP20 வேணும். ஆல்ரெடி BNB PEP20 இருக்குது, லிஸ்ட் அவுட் ஆகுது ஃபஸ்ட்லேயே. சரிதுங்களா? கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு நிறையா லிஸ்ட் அவுட் ஆகுது. இதெல்லாமே ஆல்ரெடி இருக்கிற காயின்ஸ் தான். இன்னும் நிறையா லிஸ்ட் அவுட் ஆகும். 1000, 2000, 3000 எத்தனை காயின்ஸ் வேணால் அதில் லிஸ்ட் அவுட் ஆகும். நம்மளுக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கலாம். மீதி எல்லாம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஹைடு பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு வேணுங்கிறப்ப கொண்டுட்டு வந்துக்கலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள், நான் பிட்காயின் PTCயை டச் பண்ணுறேன். டச் பண்ணால் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் 3 தெரியுது, டாப், ஹைட், எடிட். சரிங்களா? நான் இதை ஹைட் தான் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இவ்வளோ வேண்டாம். நான் யூஸ் பண்ணக்கூடிய 2 மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆச்சுன்னா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். பாருங்கள் BTC அப்படிங்கிறது ஹைட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எத்ரியம், அதையும் நான் சூஸ் பண்ணுறேன், ஹைடு கொடுத்துட்றேன். அதே மாதிரி அடுத்ததில் ஸோ நிறையா காயின்ஸ் இருக்குங்க. நிறையா பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் தான் இருக்கும். அதனால் கரெக்டாக நம்ம என்ன நெட்வொர்க்கில் அதில் யூஸ் பண்ணுறோமோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா TRX Tron நான் எல்லாம் ஹைட் பண்ணிட்டேன். கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஒன்று தான் இருக்குது. BNB PEP20 இருக்குது. இப்போது நம்மளுக்கு தேவையானது டெதர் USDT. கரெக்டுங்களா? ஸோ இந்த சர்ச் பாக்ஸில் USDT அப்படிங்கிறத டைப் பண்ணுறோம். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் ஆட் USDTன்னு இருக்குது இல்லைங்களா? அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா நிறையா லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் நம்மளுக்கு தேவையானது என்னன்னு பாருங்கள், டெதர் USDT PEP20ன்னு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் நல்லா நிறையா இருக்குது பாருங்கள். ERC20 இருக்குது, TRC20 இருக்குது, பாலிகான் இருக்குது. இதெல்லாமே ஒவ்வொரு டைப் ஆஃப் நெட்வொர்க்கு. பாலிகான், PEP20, ERC20, TRC20 இது எல்லாமே ஒவ்வொரு டைப் ஆஃப் நெட்வொர்க்கு. இதில் கிரிப்டோவில் யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க்கு. நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா PEP20 தான் நம்மளுக்கு தேவையானது. அப்போ எத்தனாவது பாருங்கள், 1 2 3 4, 4வதாக பாருங்கள் USDT டெதர் USDTன்னு இருக்குது தெரியுதுங்களா? அதில் ப்ராக்கெட்டில் பாருங்கள் BEP20. ஸோ நம்ம PEP20 தான் நம்மளுக்கு தேவையானது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்துக்குங்க. இதில் மாதிரி எதுவும் சூஸ் பண்ண வேண்டாம். ஒரு டைமுக்கு 2 டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டெதர் USDTயை சூஸ் பண்ணிட்டு அதுக்கு நேராக பாருங்கள் ப்ளஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? இந்த ப்ளஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஹோம் பேஜில் வந்து ஆட் பண்ணுறதுக்காக தான் அந்த ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளஸ் அப்படிங்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னா அது பாருங்கள் ஆடட் அப்படின்னு காட்டிட்டு எனேபிள் லிஸ்ட் அவுட் ஆகிற மாதிரி ஒரு ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகுது. வெரி குட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே ஆல்ரெடி ஏற்கனவே BNB PEP20 இருக்கும். அதோட இதுவும் என்ன ஆகிடும், நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போமா? ஓகே, வந்துடுச்சிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட USDTயோட PEP20. சரிங்களா? இப்போது என்னடா நம்ம அதுக்கு முன்னாடி PNB PEP20 காட்டுச்சே, இப்போ காட்டலை அப்படிங்கிற மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த சர்ச் பாக்ஸில் USDT இருக்கிறபடியாக நம்ம ஆட் பண்ணது மட்டும் காட்டுது. சரிங்களா? இதை ரிமூவ் பண்ணுங்கள். நம்மளோடது என்ன வந்துடும், ஆல்ரெடி PNB PEP20 இருக்குது, USDT PEP20 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேஃபால் வேலெட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அழகாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா
கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? மிகப்பெரிய வருங்காலத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஜிட்டல் கரன்சி எல்லாத்துக்கும் ரெடியாக காத்துட்ருக்கு. எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மேலே பாருங்கள், மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண போகிறது சென்டு அண்டு ரிசீவ் வச்சுக்கலாம். ரிசீவ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு, சரிங்களா, ரிசீவ் இன்னொருத்தர் சென்ட் பண்ணுறத நமக்கு ரிசீவ் பண்ணணும். சரிங்களா? அதுதான் என்ன அப்படின்னா ரிசீவ் சொல்லுவோம். இப்போ அந்த ரிசீவ்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிள் நம்ம ஒருத்தருக்கு லெட்டர் போஸ்ட் பண்ணணும் நம்ம வீட்டுக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம அட்ரஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். கரெக்டுங்களா? அதுதான் ரிசீவ் அட்ரஸ். யாராவது நம்மளுக்கு ஏதாவது பிஎன்பி யூஎஸ்டிடி அனுப்பணும் அப்படின்னா நம்ம அட்ரஸ் என்ன பண்ணணும், அவங்களுக்கு அனுப்பணும். அது வந்து ரிசீவ் அட்ரஸில் நம்மளோட அட்ரஸை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னாகும், நம்மளுக்கு அந்த அவங்க சென்ட் பண்ணக்கூடியது நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். சரிங்களா? இதே சென்ட் பண்ணுறோம் இன்னொருத்தருக்கு அப்படின்னா அவங்களோட அட்ரஸை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறோம், சென்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா சென்ட் அண்ட் ரிசீவ். அது மட்டும் இல்லாமல் ரெண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏன் PEP20 கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் பேரலாக இருக்கும். சரிங்களா? ஸோ 2 நெட்வொர்க்கும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கேஸ் ஃபீஸ்க்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா PNP PEP20. இப்போ எக்ஸாம்பிள் கிரிப்டோவில் யூஸ் பண்ணுற டிரான்சாக்ஷன் காஸ்ட்டுக்கு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய வேர்டு பார்த்திங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஃபீஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேஃபால் வாலெட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிகினிங் வரைக்கும் அப் டு எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ண அத்தனை நல்லுள்ளங்களுக்கு உஷாராணியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வெரி ஆல் தி பெஸ்ட்.